அதோடு இணைந்து ஒரு வாழ்த்து கவிதையும் அவர் அனுப்பியிருக்கிறார். அதை அவருடைய சகோதரர் அவர்கள் ஒரு முன்னால் வாழ்த்துவார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு வெள்ளி குற்றம் போல் அமைந்திருக்கும் இந்த அரங்கத்திலே வெண்கல சிலை போல அமர்ந்திருக்கும் தகடூர் மக்கள் அனைவருக்கும் இந்த கவிதை குடும்பத்தின் வாசனை வணக்கங்கள். அங்கம் பொடிபட அருகால் நெய்ப்பூசி எங்கும் தமிழ் வணக்க எங்கும் தகடூர் மக்களின் புகழ் வணக்க என விளங்காது விலகலத்து புலப்பலந்து சலத்திலிருந்து அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். முல்லைக்கு பாரி தேர் கொடுத்த போது முக்தி அடையாத பூக்கள், முல்லைக்கு பாரி தேர் கொடுத்த போது முக்தி அடையாத பூக்கள் தகடூர் மக்களின் தங்க கைகளில் தவழ்ந்த போதுதான் முக்தி அடைந்தது. காலை சூரியன் கண் திறக்கும் கல்வி மூலம் மாலை சூரியன் மறைவது போல இங்கு தகடூர் மார்கழி திருவிழாவின் புகழ் மறைவதில்லை. வண்ணத்து பூச்சிகள் வந்து கொண்டு மகர தன்மூலம் தகடூர் மார்கழி திருவிழா. அவ்வைக்கு கிடைத்த நெல்லிக்கனி போல் தமிழகத்திற்கு கிடைத்த அரிய கனி தகடூர் மார்கழி திருவிழாவின் அற்புத கனி. அவ்வைக்கு கிடைத்த நெல்லிக்கனி போல் தமிழகத்திற்கு கிடைத்த அரிய கனி தகடூர் மார்கழி திருவிழா எனும் அற்புத கனி. தகடூர் மார்கழி திருவிழாவிற்கு வாழ்த்து மடல் எழுத நான் பேனாவை எழுத முயற்சித்த போது பேனாக்கள் போட்டி போடுகின்றன. காரணம், எழுதுவது தகடூருக்கு என்றால் சும்மா வான்மழை பொழியும் வண்டுகள் நனையும் தகடூர் மார்கழி திருவிழாவில் பங்கேற்க. இத்துடன் எனது வாழ்த்து மடலின் ஓட்டத்தை தற்காலிகமாக நிறுத்துகிறேன். காரணம், தகடூர் மார்கழி திருவிழாவை பற்றி எழுத ஆரம்பித்தால் உலகில் பேனாவை தீர்ந்துவிடும் என்ற காரணத்தினால் இந்த வாழ்த்து மடல் உங்கள் மடியில் விழுந்த மாலையின் இருக்கல்கள், இதில் இருக்கலாம் இம்மி அளவு பெருக்கல்கள். நல்வாய்ப்பு வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிகுந்த அன்போடும் நெஞ்சார்ந்த நேசத்தோடும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க தகடூர் மக்கள், வளர்க மார்கழி திருவிழா. தகடூர் மார்கழி திருவிழா இந்த கின்னஸ் அவார்டு தம்பி கவியரசன் ஒரு 4 days நல்ல ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ற அந்த அண்ணன் தேங்க் பண்ணியிருந்தாரு. அண்ணன் ஆக்சுவலா வீடியோ காலில் தான் வந்து எல்லாரும் பேசணும்னு சொல்லி நாங்கள் ஒரு 4 மணி நேரம் இன்னைக்கு ஒரு ஷூட்டிங் ஒன்று போயிட்டு இருக்கு சென்னையில. அதனாலதான் அந்த மேடம் சகோதரி சுப்ரியா அம்மா பார்க்கும்போது உடனே அதை எடுத்து உடனே அனுப்பிச்சேன். உடனே அப்புறம் அண்ணன் கேரவேல அப்புறம் பேசி எனக்கு உடனே அனுப்பிச்சாங்க. அதனால எங்கள் அண்ணன் விசாரி கவிஞர் பா விஜய் அவர்களின் சார்பாகவும் இந்த தகவல் மக்களின் அன்புக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குமார் சார், அருமையா சார். அரியலூரிலிருந்து தருமபுரிக்கு ஒரு பொக்கிஷம், மதுரையிலிருந்து இருக்கிற ஒரு பொக்கிஷம் இருக்கு. இப்ப அரியலூர்ல ஒரு பொக்கிஷம் ஐயா அவர்களுக்கு மனமான அண்ணன் ஒரு பாட்டி இருப்பாங்க, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னு. அப்புறம் மதுரைக்கு போகாதடி பள்ளிப்போ என்ன வேலை, ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது இன்னும் என்ன தோழ எத்தனைய நாளா, வானத்தை போல. அது மாதிரி நிறைய பாடல்கள் ஒரு 4000 பாடல்கள் கடந்து எழுதிட்டு இருக்கிறாங்க. நன்றி, வணக்கம். கருப்புமாய் பிடிச்ச கலர் அந்த பாட்டை எழுதுறதுக்கு அவருக்கு தேசிய சார், அது மகிழ்ச்சி. தற்பொழுது இந்த 3 புத்தகங்கள் இருக்கிறது, அம்மா அவர்கள் எழுதிய புத்தகங்கள். இந்த 3 புத்தகத்தில் ஒரு புத்தகத்தை குமார் சார் அவர்களுக்கு புனிதவள்ளி அம்மா அவர்கள் அள்ளி வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய என தருமபுரியில் பள்ளிக்குடைய தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடியவர் தேன்மொழி அக்கா அவர்கள். அவர்களுடைய சிறப்பு என்னன்னா, யாராவது ஏதாவது சிறப்பாக செஞ்சா அவர்களுக்கு புத்தகத்தை பரிசாக வழங்கக்கூடியவர். அவரையும் வேலை கிடைக்கிறோம். அவருக்கு ஒரு புத்தகத்தை நீங்கள் தமிழ் மொழி புத்தகத்தை தேன்மொழி